வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய உலக போர்களிலேயே மிக குறுகிய காலத்துல நடந்து முடிஞ்சு வெற்றி பெற்ற போரை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில நம்ம பார்க்க போறோம். இதனால இதை குறுகிய போர்னு சொல்லப்படுது அப்படின்னா, இப்ப வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்க போர்களிலேயே வெறும் 38ல இருந்து 45 நிமிஷத்துல முடிஞ்ச ஒரு போர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய போர். இந்த போர் எங்க நடந்தது, யாரை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு போரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம போகக்கூடிய காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1896. இந்த ஒரு 1896ல எந்த ஊரில் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஈஸ்ட் ஆப்பிரிக்கா கலவுல இருக்க டான்சானியால தான் பார்த்தோம் அப்படின்னா ஜான்சி அப்படின்ற ஒரு ஏரியா இருந்திருக்கு. இந்த ஜான்சின்ற ஏரியாவை ரூல் பண்ணிட்டு இருந்த ஒரு சுல்தானோட பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுல்தான் அகமது பின் துவைனின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சுல்தான் பார்த்தோம் அப்படின்னா 25 ஆகஸ்ட் 1896 வருடம் ஒரு மர்மமான முறையில் பார்த்தோம் அப்படின்னா இறந்து போறாரு. இவருக்கு அடுத்ததா யாரை நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா ஹமூது பின் முகமது அப்படின்ற இன்னொரு சுல்தானை தான் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் அரசு நியமிக்கிறதா பிளான் பண்ணி இருந்தது. இந்த ஒரு குறுகிட்ட காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா துவனியோட கட்சின் ஒருத்தர் இருந்தார். அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலித் பின் பர்காஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த துவைனியோட கசின் தான் பார்த்தோம் அப்படின்னா சொல்லாம கொள்ளாம இவரோட அரியணையில ஏறிக்கிறார். இவர் இந்த அரியணையில ஏறினது பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு பிடிக்கவே இல்லை. இதுக்கு இப்போ பிரிட்டிஷ்க்கு பிடிக்கணும், இவங்களுக்கு பிடிச்சா போதுமே அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா இதுக்கு பின்னாடியே ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. இந்த ஜான்சியோட சுல்தான் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் ரூலர் கிட்ட ஒரு ப்ரொடக்ஷன் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த ப்ரொடக்ஷன் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டது என்ன அப்படின்னா அடுத்த சுல்தான் யாரு நாங்க தான் முடிவு பண்ணுவோன்றதும் அதுல இருந்திருந்தது. இந்த ஒரு அக்ரிமெண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு துவைனிக்கு அப்புறமா பிரிட்டிஷ் பிளான் பண்ணி வச்சிருந்த சுல்தானோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹமூத் பின் முகமது தான் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடுத்த அரசர். பட் இந்த கசின் காலிது பார்த்தோம் அப்படின்னா உள்ள பூந்து தகராறு பண்ணவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு காலிதுக்கு ஒழுங்கா அந்த த்ரோன்ல இருந்து கீழே இறங்கிரு, உனி அடுத்த ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இந்த காலிது என்ன பண்றாரு, பிரிட்டிஷ் எதிர்த்துக்கிட்டு நான் அதெல்லாம் பண்ண முடியாது, நான் அப்படிதான் இருப்பேன்ற மாதிரி சொன்ன உடனே பிரிட்டிஷ் அரசு பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு ஒரு அல்டிமேட்டம் தராங்க. அதாவது ஒரு எச்சரிக்கை லெட்டர் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த எச்சரிக்கை லெட்டர்ல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 27 ஆகஸ்ட் 1996க்குள்ள அந்த த்ரோன்ல இருந்து நீ வெளியே வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது அவருக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9 மணிக்கு முன்னாடியே நீ இந்த த்ரோனை விட்டு இறங்கணும் சொல்றாங்க. பட் அந்த காலிது என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிட போறாங்க நம்மளுக்கு பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு இவங்களோட ராணுவ வீரர்கள், அதாவது ஜான்சில இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை இந்த கோட்டையை சுற்றி நிறுத்தி வைக்கிறாரு. இப்படி கோட்டையை சுற்றி ஒரு பக்கம் நிறுத்தி வைக்கிற நேரத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் அவங்களோட போர்க்கப்பலான HMS ரக்கூன், HMS த்ருஸ் மற்றும் HMS ஸ்பேரோவை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஜான்சியோட துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கிறாங்க. அதுல இருக்க ஆர்டிலரிலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ராஜாவோட கோட்டையை நோக்கி நிறுத்த வச்சிருந்தது. கரெக்டா பிரிட்டிஷ் கொடுத்த டைமும் பார்த்தோம் அப்படின்னா 9 மணிக்கெல்லாம் முடியுது. அந்த 9 மணியை தாண்டி அவர் வெளியே வரலன்றவனே இந்த பிரிட்டிஷ் அபிஷியல்ஸ் என்ன பண்றாங்க, இவங்க அந்த கோட்டையை ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இந்த கோட்டையை ஃபயர் பண்ண ஆரம்பிச்சு 38ல இருந்து 45 நிமிஷத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த கோட்டையோட பாதி பக்கம் தரைமட்டமாகுது. அந்த கோட்டைக்குள்ள சுல்தானா இருந்த காலிதும் பார்த்தோம் அப்படின்னா தப்பிச்சு நாடு கடத்தவும் பண்றாரு. இந்த ஒரு போர்ல பார்த்தோம் அப்படின்னா ஜான்சி வீரர்கள் 500க்கும் மேற்பட்டவங்க கொல்லப்படுறாங்க, பாதி பேர் இன்ஜூர் ஆகுறாங்க. அதே மாதிரி பிரிட்டன் பக்கமும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செயலர் அடிபடுறாரு. இதுதான் அந்த உலகத்துல இப்ப வரைக்கும் நடந்த போர்களில் மிக குறுகிய போரா சொல்லப்படுது. வெறும் 38ல இருந்து 45 நிமிஷத்துல முடிஞ்சதா.